जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்ட தேவதா குலதேவதா மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையில் ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறது, உங்களுக்கு இந்த வாரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்திலே நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் 12 ராசிக்கு எந்தெந்த கடவுள் எந்தெந்த ராசிக்கு அருள் புரிய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யார் யாருக்கு என்னென்ன தோஷங்கள், யார் யாருக்கு என்னென்ன கர்ம வினை பாதிப்பு யார் யாருக்கு அதிகமாக வரப்போகிறது, வேலை வாய்ப்பு திசை மாறுமா அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிம்மதியை தருவாரா, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். காதல் நமக்கு கை கொடுமா, குடும்பத்தில் ஏதாவது தம்பதிகளுக்குள் ஏதாவது ஒரு பிரிவினை ஏற்படுமா, மாணவர்களுக்கு ஏதாவது எதிர்பாராத திருப்பங்கள் ஏதாவது வருமா, யாருக்கு சனிதோஷம் அதிகமாக பாதிப்பு ஏற்பட போகிறது, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாரம் இந்த வாரம், வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி மாறக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொத்து வழக்கு விவாகரத்து வியாபாரம் போன்றவற்றையெல்லாம் எப்படி இருக்க போகிறது, என்னென்ன சொல்கிறது, இந்த வாரத்துக்கான கிரக நிலைகள்லாம் என்னென்ன சொல்ல போகிறது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் பக்கம் ஏறுமா இறங்குமா, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும், அதே போல் உங்கள் ஜாதகத்தை எந்த அளவுக்கு நல்லது கெட்டது மாற்றப் போகிறது என்பதை விரிவாக 12 ராசி பலன்களிலே பொது ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையிலான முதல் ராசி மேஷ ராசிக்கான பலன்களை, பொது ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு எல்லாருமே நினச்சிப்பாங்க நமக்கு நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு. கண்டிப்பாக நல்ல நேரம் வந்தாச்சு தான், வரல அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல நேரம் வந்தாச்சு, இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கான ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், இதுலேருந்தே நீங்கள் பிடிச்சிக்கோங்க. திடீர் திருப்பம் நடைபெறும். அதே போல் சில அதிர்ஷ்டகரமான நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதிர்ஷ்டகரமான நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரும். பூச நட்சத்திர கடகராசி, ஆயில நட்சத்திர கடகராசி, புனர்பூச நட்சத்திர கடகராசி எல்லாமே நன்னா இருக்கும். அதே போல் சினிமா வாய்ப்பு மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே நன்னா இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும். வேலை, அதாவது நீங்கள் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி நிறுவனத்திலேயோ அல்லது தனியார் நிறுவனத்தில் வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், ஐடி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் வேலையில் சிறு கஷ்டங்களாக இருக்கும். ஒரு மேனேஜராக இருக்கீங்க, ஏதாவது ஒரு ரைட்டிங் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சிறு வேலை பாதிப்புகள். சூப்பர்வைசராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு வேலை பாதிப்புகள். அதே போல் செக்யூரிட்டி சம்பந்தமான இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிக்கல்கள் இதெல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் உறவில் பிரிதல் ஏற்படலாம். சில பேருக்கு நான் சின்சியராக லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரிவினை வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. கவனமாக இருங்க. தொழிலில் வருமானம் உறுதி. தொழிலில் நல்ல வருமானம் வரும். தொழிலில் வருமானத்துக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து தீர்வு காலதாமதமாகும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். சில வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்து தருவார்கள். மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நல்ல பெரிய அளவில் நல்ல ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நன்னா இருக்கும். இருதய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இதயம் சம்பந்தப்பட்டதை ஆண் பெண் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எண்ணெய் சம்பந்தமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் ஒருவரையும் அதாவது யாரையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ. யாரையும் உணர்ச்சி வசப்பட்டோ கோவப்பட்டோ பேசுகிறதோ செய்கிறதோ கூடாது. அதிர்ஷ்ட தெய்வம் துர்கை. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துனோம்னா 5ஆம் எண் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். 2ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறையா பிரச்சனைகள் இருக்குது. பெண்களுக்கு சில விஷயங்கள்லாம் சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. வில் பவர் இருக்குது. உங்களுக்குன்னு சில வில் பவர், உங்களுக்குன்னு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகங்கள் இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருங்க. திருமண விஷயத்தில் உங்கள் வீட்டில் பேசுகிறாங்களா, நல்ல மாப்பிள்ளையா, ஜாதகம்லாம் நன்னா பார்த்து திறமையாக
ஒரு இடத்துல 2 இடம் பார்த்து முடிவு பண்ணி அப்புறமா கல்யாணம் பேசுங்க. இல்லைன்னா ஏமாற்றத்தை தரக்கூடிய சூழ்நிலை பெண்களுக்கு வந்துடும். ஸோ கவனமாக இருங்க. சொத்து தொடர்பான சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் உங்களுடைய திருமணம் மறுமணம்லாம் சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது சில ஏற்றமாகி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து பண்ணாமலேயே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கணவருக்கு தெரியாமல் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, மனைவிக்கு தெரியாமல் கணவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, கடகராசி பொறுத்தளவுக்கு சனி மாறக்கூடிய நேரத்தில் தேவையில்லாத அவப்பெயர்களும் தேவையில்லாத சில விஷயங்களும் வெளியில் வரும். ஸோ கவனமாக என்ன செய்யணும், எப்படி இருக்கணுங்கிறத பார்த்து இருங்க. இப்போது உங்களுடைய சொந்த பொருளை நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். கலகம், சூழ்ச்சி, வஞ்சனை, சில விஷயங்கள்லாம் துரோகம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் வரும். எதிரிகள் அப்படின்னு எடுத்துனோன்னா நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமாக இருக்கும். அரசியலில் வந்து ஒரு பெரிய அளவில் பேர் போடுவாங்க அரசியல்லாம். அதுவும் இப்போ வரக்கூடிய வருஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு நீங்கள் ஒரு வார்டுக்கு நின்னாலும் சரி, ஒரு கவுன்சிலராக நிலை, ஒரு எம்எல்ஏ, ஒரு ஏதாவது ஒரு பதவியில் நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பெரிய அளவில் கடகராசி பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேர் புகழெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னென்னா இருக்குது. பொதுவாகவே கடகராசி அப்படின்னு எடுத்துனோன்னா ஒரு 80-82% வரைக்கும் ஜாதகத்தில் நன்னா இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கடகராசி பொறுத்தளவுக்கு பாலா திரிபுர சுந்தரி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. கால பைரவருக்கு இழுப்பெண்ணெயில் இல்லைன்னா வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை, துளசி மாலை உங்கள் கைனால் கொண்டு போடுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை நிறையா சொல்லுங்கள். ராசிக்கான மூலமந்திரங்கள்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திர ராசிக்கு அமோகமாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன். நாம் தற்போது பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும். இந்த வார ராசி பலன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 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 200% நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும். சில பேருக்கு சாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது, நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ இதாச்சு, முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது, சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க. நான் சொன்னதான ஃபுல்லாக பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, நம்மளுடைய கர்மா சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஜாதகம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல, ஜாதகம் பார்க்குறேன், பேரராசி பொருத்தம், கல்யாண பொருத்தம், வாஸ்து, எண்கணிதம், நியூமராலஜி எல்லாமே பார்த்துட்டுருக்கேன். அதே போல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள், வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள், வாஸ்து தொடர்பான விஷயங்கள், எண்கணிதம் சம்மந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டுருக்கு. உங்களுக்கு என்ன பார்க்கணும், ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும், மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள். அதாவது மருத்துவ ஜோதிடம், உங்களுக்கு உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது வித் ஃபோட்டோவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பண்ணிவிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம், வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சுபம்.